எப்போதுமே நம்ம வந்து ஒரு ஹோஸ்டிங் பிளானை நம்ம ரெனியூவல் பண்ணும்போது பர்ச்சேசிங் காஸ்ட்டை விட ரெனியூவல் காஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக ஒரு பிளானை பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் வந்து ஆஃபர் எல்லாமே நம்மளுக்கு வந்திருக்கும். பட் அதே பிளானை வந்து நம்ம ரெனியூவல் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ஆஃபருமே இருக்காது. அதுதான் ப்ரைமரி ரீசன் ஃபார் ஹோஸ்டிங்கை வந்து ரெனியூவல் பண்ணும்போது அதிகமாக ஆகிறதுக்கு ரீசன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெனியூவல் பண்ணாமல் நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம என்ன அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணமோ அதே அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, இது என்னோட ஒன் ஆஃப் த கிளைண்ட்டோட வெப்சைட் தான். அந்த கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ சைட் எக்ஸ்பைர் ஆயிருந்துன்னா, இன்றைக்கி வந்து டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 8ஆம் மாதம். பட் இவங்களுக்கு எப்போ எக்ஸ்பைர் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் மாதத்தில் 25ஆம் தேதியில் என்ன ஆயிடுச்சு, எக்ஸ்பைர் ஆயிடுச்சு. ஸோ அதோட ரெனியூவல் காஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு எவ்வளோ வந்ததுன்னா $158 வந்தது, 1 இயருக்கு மட்டுமே. பட் இது வந்து 4 இயருக்கு போகும்போது எங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா £517 வந்தது. பட் £517 வந்தது ஃபார் 4 இயர்ஸுக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2024 முடிஞ்சது இப்போ நாங்கள் அகெயின் 4 வருஷத்துக்கு வந்து நாங்கள் ரெனியூவல் பண்ணிட்டோம். பட் ஆக்சுவலாக எங்களுக்கு ரெனியூவல் பண்ணும்போது நாங்கள் பண்ணியிருந்தால் எங்களுக்கு £517 வந்திருக்கும். பட் நாங்கள் அதே 4 வருஷத்துக்கு வந்து என்ன பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 158 சம்திங் அமௌண்ட்டுக்கு நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அதோட ரெனியூவல். இதோட தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண பேமெண்ட் ஹிஸ்ட்ரி நான் உங்களுக்கு காமிக்கிறதில்ல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ்க்கு வாங்கியிருந்தோம். 4 இயர்ஸ்க்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 196 தான். அப்போ இதில் நம்மளுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா £300 நம்மளுக்கு இதில் ப்ராஃபிட்டு. அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒன்ஸ் அதை எக்ஸ்பயர் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. இப்போ ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இதில் மொத்தம் 2 வேஸ் இருக்குது. நீங்கள் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஹோஸ்டிங் சப்போர்ட் டீமில் இந்த மாதிரி எனக்கு வந்து பேக்கப் சென்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கப் சென்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை அவங்க சென்ட் பண்ணல அப்படின்னா அவங்க வந்து ஃபைலையும் சென்ட் பண்ணுவாங்க, ப்ளஸ் வந்து டேட்டா பேஸையும் சென்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்களே டேரெக்டாக ஃபைல்ஸ்க்குள்ளே போய் பேக்கப்புங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும், ஃபைல் பேக்கப்ஸு, டேட்டா பேஸ் பேக்கப்னு. ஃபைல் பேக்கப் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு டேட்டா செலக்ட் ஆகும். அந்த டேட்டா கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு செக் பாக்ஸ் மாதிரி வரும், ஃபைல்ஸ் வரும். அந்த ஃபைல்ஸை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கப்பான ஃபைல்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். அப்புறம் அதே மாதிரி டேட்டா பேஸ்க்கும் பேக்கப் அதே மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்து இந்த 2 ஃபைலையும் நீங்கள் பேக்கப் எடுத்துட்டீங்க அப்படின்னா பேக்கப் எடுத்துட்டு அப்படியே முடிச்சிருங்க, கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, ஹோஸ்டிங்கில் என்ன பண்ணிக்கோங்க, மேனேஜிங்கிற ஹோஸ்டிங் கிளிக் பண்ணுங்கள். மேனேஜிங் ஹோஸ்டிங் கிடையாது, ஹோமில் வெப்சைட் போய்க்கோங்க. வெப்சைட் போயிட்டு இதுலேருந்து கெட்டிய நியூ ஹோஸ்டிங் பிளான் இருக்கும், இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக ஒரு ஹோஸ்டிங் பிளான் வரும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபரில் இருக்கும் ரேட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, புதுசாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிங்களோ அதே அமௌண்ட் இதில் உங்களுக்கு காட்டும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இதில் ஒரு புதுசாக ஒரு பிளானை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் டொமைன் கூட லிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி வச்சுக்க பேக்கப்பை நீங்கள் என்ன இதில் பண்ணிக்கலாம், டேட்டா ஃபைல் மேனேஜருக்குள்ள போய் நீங்கள் அதை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு டேட்டா பேஸில் இம்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சது, அவ்வளோதான். இதுக்காக வந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டியில்லை, ஒவ்வொரு டைம் வந்து நீங்கள் ரெனியூவல் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியில்லை. இதுதான் இது இருக்கிறதுலே ஒரு சிம்பிளான ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்டெப்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.